ஜெபம் பண்ணணும். நீங்க நம்புறது ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? உங்க ஜெபத்து மூலம் தான் நீங்க தெரியும் நீ இயேசுவை நம்புறீங்க. யாரு உட்கார்ந்து அதிக நேரமா கர்த்தருடைய சம்பந்தம் ஜெபம் பண்றாங்களோ அவங்க கர்த்தரை நம்பி இருக்கிறாங்க அதுல காட்டுறாங்க. சொல்லுங்க சுபா, சொல்லுங்க மதி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ எதை நம்பி இருக்கியோ அதை நோக்கி தான் நீ போவ. கர்த்தரை நம்பி இருந்தா அதிக நேரம் ஜெபத்துல தான் இருப்ப. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க உறவுகளை சொந்தங்களை நம்பி இருக்காதீங்க, திறமையை நம்பி இருக்காதீங்க, கர்த்தரை நம்பி இருங்க. கர்த்தர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு அந்த சின்ன பையன் வாலிய பையன் அற்பமா எண்ணப்பட்ட தாவீது என்னவா மாறினார்? ராஜாவா மாறினாரு. என்னவா மாட்டாரு? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஆதியாகமம் கடைசி அதிகாரத்துல கடைசி பக்கத்துல பாக்குறோம். யோசேப்புடைய சகோதரர்கள் யாக்கோபுடைய பிள்ளைகள் 11 பேரும் சேர்ந்து ஒருத்தனுக்கு விரோதமா எழும்பினாங்க. அவன் தான் யோசேப்பு. யோசேப்பு என்ன பண்ணாங்க சங்கர்? யோசேப்ப இவங்க பராக்கிரமத்தை, நாங்கள் 11 பேரு, நீ கர்த்தருடைய ஆவியோட வரையா, நீ ஒருத்தண்டா, உன்னை ஒண்ணு இல்லாம பண்றேன்னு சொல்லி அவனை குடியில தூக்கி போட்டாங்க. அல்லேலூயா, பெரிய பள்ளத்துல தூக்கி போட்டாங்க. அப்புறம் பார்த்தாங்க இவனை ஏன் கொல்லணும், இவனை பணமாக்கணும், எதாக்குவோம். இன்னைக்கு எல்லாம் வியாபாரிகளும் எதற்கு கடை விரிச்சு உட்காந்துருக்காங்க? பொருளை பணமா மாத்தான் உட்காந்துருக்காங்க. அல்லேலூயா, ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. என்ன பண்றாங்க? பொருள் எல்லாம் பணமா மாற்றுவதுக்கு உட்காந்துருக்காங்க. இந்த யோசேப்பு கூட பிறந்த யோசேப்ப இவங்க பணமா மாற்றுவதற்கு 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். 20 வெள்ளிக்காசுக்கு இந்த யோசேப்பை வித்துட்டாங்க. ஆனா யோசேப்போடு தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா, அவங்க அப்பா என்ன சொல்றாங்க? யோசேப்பை செத்துட்டான்னு போய் சொன்னாங்க. இவங்க பலத்தை நம்பி கொலை செய்தார்கள். அதான் அர்த்தம். வித்துட்டாங்கன்னா தம்பியை கொலை செஞ்சுட்டாங்க, போராமையினால கொண்டுட்டாங்க. அல்லேலூயா, தம்பி யோசேப்பு மேல 11 பேர் அண்ணமார்களுக்கு என்ன போராமை ஆயிடுச்சு. போராமை வந்தால் கொலை செய்வோம், போராமை வந்தால் ஒருவரை வெளியே வீட்டை விட்டு வெளியே துரத்துவோம், போராமை வந்தால் ஒருவரை வாழ விடவே மாட்டோம். அது அசுத்த ஆவி. அல்லேலூயா, ஆமென். போராமை என்பது ஒரு அசுத்த ஆவி. 11 பேரும் பாருங்க, பிசாசு அவங்களை பிடித்து சகோதரருக்கு விரோதமாக எழும்பினாங்க. யோசேப்பு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். எகிப்திலே அந்த யோசேப்பை பல இக்கட்டிலிருந்து கர்த்தர் விலக்கி எகிப்திலே பெரிய அதிபராக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, ஆவியானவரே நம்பி போன யோசேப்புக்கு இவன் குழியில போட்டாலும் 20 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டாலும் அங்க போர்த்திபார் வீட்டுல குற்றம் சாட்டப்பட்டாலும் தூக்கி ஜெயில அவங்க போட்டாலும் ஆவியானவரை விடவே இல்லை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் இயேசுவை விடவே விடாது. அல்லேலூயா, யோசேப்பு பாருங்க, தப்பையே பண்ணல, குற்றம் சாட்டி தூக்கி ஜெயில போடுறாங்க. போர்த்திபாருடைய மனைவிட்ட தப்பா நடந்தான்னு சொல்லி பொய் சொல்லி குற்றம் சாட்டி தூக்கி ஜெயில போட்டு அவனுக்காக வாதாடாக யாருமே இல்லை, நியாயம் பேச யாருமே இல்லை. ஆனா யோசேப்பு இயேசுவை விடவே இல்லை. ஜெயில போட்டாலும் அங்கேயும் அவன் ஜெபம் தான். அங்கேயும் ஆவியானவருக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். இயேசுவோடு கொடுத்து அவர் பேசி கொண்டிருந்தார். கர்த்தருடைய பிள்ளையாகவே யோசேப்பு இருந்தார். ஒரு நாள் ஜெயிலில் இருந்து கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வர. அல்லேலூயா, அவன் எகிப்து தேசத்துக்கு ராஜாவுக்கு அடுத்த நிலையில பெரிய அதிபராக அந்த எகிப்து தேசத்திலே யோசேப்பை கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா, உலகம் முழுவதும் பஞ்சம் வரும்போது, சாப்பாட்டுக்காக எகிப்துக்கு மக்கள் வரும்போது இவனை குடியில போட்ட இவனுடைய சகோதரர்களும் வந்து இவனை பணிந்து கொள்றாங்க. கர்த்தர் எப்படி செய்றாரு? அல்லேலூயா, இவனை வித்து 20 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்ட அந்த சகோதரர்கள் வந்து இவன் கீழே வந்து இவனை பணிந்து கொண்டு சாப்பாட்டுக்கு அனுப்பிக்கிறாங்க. அப்பதான் சொல்றாரு, நான் தான் உங்க தம்பி யோசேப்புன்னு சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, ஆவியானவரே நம்பி போகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம்தான், தோல்வி வராது. நீ யார நம்பி போற? தோல்வி வராது. கர்த்தரை நம்பி போ, உனக்கு தோல்வி வராது. அல்லேலூயா, இயேசுவே நம்பி போ, ஜெபம் பண்ணி போ, பணத்தை நம்பி போகாத, உறவை நம்பி போகாத, இயேசுவை நம்பி போ. யோசேப்பு எகிப்துல தேவன் உயர்த்தினார். ஆடு மேய்க்கிற தாவீது தேவன் ராஜாவாக மாற்றினார். இவங்க எல்லாம் கர்த்தரே நம்பி போனாங்கதா, இயேசுவே நம்பி போனாங்க. அல்லேலூயா,
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை ஒருபோதும் விடாதீங்க. நான் விடல அப்படி சொல்றது என்னன்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் அவரை வீடுகளிலே ஆராதிக்கிறதும், அவரிடத்திலே ஜெபம் பண்ணுவதும், விசுவாசத்திலே நடக்கிறதும் தான். சொல்லுங்க சங்கரி, விசுவாசத்திலே இருக்கும். என் மகளை ஒரு நாள்ல கர்த்தர் மாற்றுவார், என் புருஷனை ஒரு நாளை கர்த்தர் மாற்றுவார். நிச்சயம் எனக்கு ஒரு வாழ்க்கையும், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். என் இயேசு என்னை கைவிட மாட்டார் சொல்ற பிள்ளைங்க ஜபத்தை விடவே மாட்டாங்க, ஆராதிக்கிறது விடவே மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து இயேசுக்குள்ளே தன்னை மகிழ்ச்சியை காட்டுவாங்க. சங்கீதம் 1 சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. சொல்லுங்க விஜயம்மா, எதுல பிரியமா இருந்து? பேரன் மேல பிரியமா இருந்து, பேத்தியா மேல பிரியமா இருந்து இல்ல, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து. இந்த உலகத்தை எல்லாம் நம்மளோட கடந்து போவாங்க, கடைசி வரைக்கும் நம்மளோட வருவது ஆண்டவர் தான். புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ சொத்தோ பணமோ எல்லாம் போயிடும். தேவன் தான் கடைசி வரைக்கும் உன்னோடு வருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து, பிரியமா இருக்கும்போது என்ன நடக்கும்? இரவும் பகலும் அதன் மேல் தியானமாக இருப்போம். நாம் எதன் மேல் பிரியமா இருக்கிறோமோ அதன் மேலதான் தியானமா இருப்போம். அல்லேலூயா. எதன் மேல் நீங்களே உங்க வாழ்க்கை நீங்க எதன் மேல அதிகமா நேரம் செலவழிக்கீங்களோ அது மேலதான் நீங்க பிரியமா இருக்கீங்க. அல்லேலூயா. ஆமா, எந்த காரியத்தில் நீங்க அதிக நேரம் செலவிடுறீங்க அதுல நீங்க பிரியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா அதை விட்டுட்டு கர்த்தருடைய வேதத்திலே பிரியப்படுங்க. அல்லேலூயா. இப்ப உங்க வாழ்க்கை நீங்க கணிச்சு பார்க்கலாம், எதன் மேல அதிகமான நேரத்தை செலவிடுறேன், வேலைன்னு ஓடுறேன்னா அப்ப உங்களுடைய எஜமான் பணம் தான். அல்லேலூயா. 2 எஜமானுக்கு யாரும் ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து ஒருவனை நேசிப்பான். அல்லேலூயா. ஒருவனை பற்றி கொண்டு ஒருவனை அசட்டை பண்ணுவன் வேதம் சொல்லுது. உங்களுக்கு எஜமான் பணமா இருக்கக்கூடாது, ஆண்டவராக இருக்கணும். ஒரு ஆவியை சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆவியானவர் பிடித்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஜெயம், உங்களுக்கு வெற்றி தான், உங்களுக்கு தோல்வி கிடையாது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.